நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவு குழந்தை நிகழ்ச்சி. வழக்கமா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட தான் வந்து அறிவு குழந்தை நிகழ்ச்சி விளையாடுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்திருக்கோம். அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு துறை சார்ந்த இன்ஸ்டிடியூட் தான். இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட தான் இன்னைக்கு அறிவு குழந்தை ஷோ விளையாட போறோம். என்ன இன்ஸ்டிடியூட்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ஆம்பிஷன்ஸ் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில தான் இருக்கும். ராகேஷ், இப்பெல்லாம் ஒரு கேமரா செல்ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து போடுறவங்கலாம் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை முறையாக படித்து அதை அப்படி வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்கே முதல்ல இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான கலைஞர்கள்னால தான் வந்து சுமாராக இருக்கிற நம்மலாம் வந்து கேமராவில் ஓரளவுக்கு வந்து பார்க்குற மாதிரி தெரியும். கண்டிப்பாக அதை நான் வந்து கண்டிப்பாக ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளவோ ஃபீல்டு இருக்குது. ஆனால் ஏன் ஃபோட்டோகிராஃபியை வந்து தன்னோட ப்ரொஃபஷனாக எடுத்து செலக்ட் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். ஏன் ரொம்ப அப்படி சோகமயமாக நின்றுட்டு இருக்கீங்க? கேமரா பின்னாடி நிற்கிறவனை வந்து கேமரா முன்னாடி நிற்க வச்சுட்டீங்களேன்ற ஒரு வருத்தமா? அந்த வருத்தம் தான். ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்ட். நம்ம பார்க்குற பார்வை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை வந்து மற்றவங்க ரசிக்காத விஷயத்த நம்ம ரசிக்க வைக்க முடியும். உங்கள் பேர் சொல்லுங்க. மோனிகா. அதாவது மோஸ்ட்லி பசங்க தான் அந்த கேமராவை மாட்டிட்டு சுத்துறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு பொண்ணா உங்களுக்கு ஏன் இந்த ப்ரொஃபஷன்? ஒன்றும் இல்லை, இது ஒரு ஹாபி மாதிரி தான். இட் வாஸ் ஜஸ்ட் அ பேஷன் மாதிரி. ஸோ இது பேஷனுக்காக வந்து இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படின்னாக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எம்பிபிஎஸ் பண்ணுறேன், செகண்ட் இயர். ப்ரொஃபஷனாக போகும்போது கழுத்தில் டெலஸ்கோப்பு பார்ட் டைம் ஏதாச்சும் பண்ணுறதுனாக்கா கேமராவை மட்டும் வெளில போயிடுவீங்களா? இதுவரை என்னதாங்க ஃபோட்டோ எடுத்தீங்க? அனிமல்ஸ் எடுப்போம், பிளான்ஸ் எடுப்போம், கார்ஸ் எடுப்போம். மனுஷங்களை எடுக்கிற வழக்கமே கிடையாது. ரோட்ல திரியிற எல்லாத்தையும் எடுப்போம், ஒரு மனுஷனையும் நிக்க வச்சு எடுக்க மாட்டோம். போட்டோ எடுத்தா வந்து ஆயுசு கம்மியாயிருன்னு சொல்லுவாங்க. நீங்க டாக்டரா இருக்கீங்க, உங்களுக்கு வர பேஷண்ட்க்கு எப்படி ஆயுள் கம்மியாயிருமா? அது இவங்க கிட்ட வந்த நிமிஷமே காலி தான். ஆமா. My name is Surabhi. Surabhi, you're from Chennai. Chennai, but you don't know Tamil, right? My native is Lucknow. Lucknow. And how long you're in Chennai? Since birth. Since birth she is in Chennai. அதாவது இவங்க பிறந்ததுலேருந்தே சென்னையில் தான் இருக்கிறாங்களாம். இவங்க பழகுனது படித்தது எல்லாருமே வந்து தமிழ் ஆட்களோட தானா. ஆனால் இவங்களுக்கு தமிழில் வந்து ஒரு வார்த்தை கூட தெரியாதான். No, I do know Tamil. I can understand. I just understood what you said. But then while speaking, it's not that fluent. Controlling. Yeah. ஓகே, உங்களுக்கு வந்து செல்ஃபி எடுக்கிற பழக்கம் இருக்குங்களா? ஆமா. ஓகே, ஒரு நாளைக்கு சுமாராக எத்தனை செல்ஃபி எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு 4-5 நாள்ல ஒரு வாட்டி. 4-5ல ஒன்று தான் சரியா வரும். 4-5 இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து பொண்ணுங்கெல்லாம் வந்து ஒரு 100 செல்ஃபி எடுத்து அதில் ஒரு 4 தான் செலக்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் போடுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். I'm not like other girls. இவங்க வந்து மற்ற பெண்மணியோட மாறுபட்ட ஒரு பெண்மணி அப்படின்றாங்க. உங்களுக்கு யாராவது பாராட்டு சொல்லியிருக்காங்களா? செந்தில் செம்மையா போட்டோ எடுத்திருக்கப்பா அப்படின்னு. லாஸ்ட் வீக் நான் ஒரு பீச்சில், பெசன்ட் நகர் பீச்சில் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். பொண்ணா தானே? இல்லை சின்ன பசங்களை. எத்தனை லைக்ஸ் வாங்குனீங்க அந்த ஃபோட்டோக்கு? அதுக்கு ஒரு 45 லைக்ஸ் வந்துச்சு. 45 லைக்ஸ். சூப்பரா இருக்குன்னு சொன்ன போட்டோக்கே நம்ம பசங்க 45 லைக் தான் போட்டாங்க. இதே ஒரு பொண்ணு ஃபோட்டோ போடுங்க, அப்படியே பிச்சுக்கு லைக். பிரேம், வட சென்னையில இருந்து வரேன். வட சென்னையில இருந்து பின்கோடோட சேர்த்து சொல்லுவீங்க போல. 6,81,000. பாரா. மோஸ்ட்லி இந்த போட்டோகிராஃபர்ஸ் வந்து போட்டோ எடுக்கிறதுனாவே இந்த பீச், மகாபலிபுரம், சிலை அந்த மாதிரி எடுக்கிறீங்களே, அது என்ன காரணம்? ஏன்னா அங்கே வந்து நிறைய ஹேப்பனிங் நிறைய நடக்கும். அங்கே நம்ம எடுக்கிறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் கிடைக்கும். நிறைய பேர் வித்தியாசமாக இருப்பாங்க அங்கே. அதனால வந்து கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரி போனா கூட தான் ஏகப்பட்ட பேர் அவங்க எல்லாம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அதுக்கு உங்களே தெரியல. இதை வந்து அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. இதை எடிட் பண்ணிடுங்கப்பா. நான் கேட்குற கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லுங்க. நீங்க மொக்கையா எடுத்த போட்டோன்னு யாராவது ஏதாவது சொல்லுங்க. நிறைய இருக்கு. மொக்க போட்டோ எடுத்தா தான் நல்ல போட்டோ. வந்து உண்மையா பேசுறாரு. அதாவது பெஸ்ட் போட்டோன்னு கேட்கும்போது சோகமா இருந்தார். மொக்க போட்டோன்னு சொன்னா அவர் முகத்திலே ஒரு சந்தோஷம் வருது. இல்ல இருக்குதுங்க, மொக்க போட்டோ எடுத்தா தான் நல்ல போட்டோ எடுக்க முடியும். இப்ப செக்மெண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த செக்மெண்ட் இன்ட்ரோ நம்மளே கொடுத்து போர் அடிக்குது இல்ல. இன்னைக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் ஒரு ஆளை கூப்பிட்டு போறேன். ஓகே, அவங்க யாரு அப்படின்னா நம்மளுடைய அமுத சுரபி. தங்கிலீஷும் சுத்த தமிழும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் கலந்து ஒரு லைன் சொல்வேன். அதோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போகிறீங்க. உங்களுக்கான அந்த லைன் என்னென்னா, லேண்ட்ஸ்கேப்பை ஃபோட்டோ எடுக்க ட்ரைபாட் வேணும். லேண்ட்ஸ்கேப்பை ஃபோட்டோ எடுக்க ட்ரைபாட் வேணும். இதோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தமிழில் மாற்றி அந்த லைனை சொல்ல போகிறீங்க. ஹாய், என் பேர் தளபதி. தளபதி தேவராஜ் எங்கே இருக்கிறாரு? அவர் வீட்டில் இருக்காரு. நான் இவர் தான் தேவராஜ். பின்னாடியே உங்க ஒட்டிக்கிட்டே இருந்தாப்புல, அதனால கேட்டேன். தளபதி, உங்களுக்கு எதுக்காக இந்த பேர் வச்சிருக்காங்க? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு.
அது ஜோசியப்படி வரிசையில் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த வருஷத்துல தான் தளபதி படம் வந்துச்சு. ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக அப்படியே தளபதின்னு வச்சுட்டாங்க. நிலஸ்கேப்பை கேப்பா லேண்டுன்னா நிலம் தானே. நிலஸ்கேப்பை புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றால் முயற்சிப்பாடு வேணும். முயற்சிப்பாடா? ட்ரைபாடு. பாடுறா, அதான் இந்த முயற்சிப்பாடுன்னு ஏதோ சொன்னீங்களே, மனப்பாடு வந்து இந்த தூத்துக்குடி பக்கம் ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். இந்த முயற்சிப்பாடு புதுசா இருக்கு, அது என்னது? அதை நாங்கள் முயற்சி எடுத்து பாடுபட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம், அதான் அந்த முயற்சிப்பாடு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு கலைஞன் வந்து எவ்வளோ பாடுபடுறான் தெரியுமா அப்படின்றத வந்து அந்த ட்ரைபாட் மூலியமா நீங்கள் சொல்ல வரீங்க. பெர்லின் ஃப்ரம் பாண்டிச்சேரி. போகும்போது நம்பர் கொடுத்துருப்போமா? கண்டிப்பா. நிலப்பரப்பை குடம் ஏன் பாடுகிற? படம் எடுக்க சொன்னா நீ ஏன் போய் குடத்தை எடுக்கிற? நிலப்பரப்பை படம் பிடிக்க 3 கால் ஊன்று வேண்டும். 3 கால் ஊன்று வேண்டுமா? 3 கால் இருக்கு, அது ஊனி தானே வைக்கிறோம். இத வாக்கிங் ஸ்டிக் சொல்ற மாதிரியே சொல்றியா ரஜா? முதல்ல வேற ஒரு கூப்பிட்டு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் ஃபீல் எல்லாம் விடுறாரு அப்படின்னு நினைச்சேன். அந்த 3 கால் ஊன்றுன்னாரு பாத்தீங்களா, அங்க தெரியுது இவரோட அப்படி எப்படி அழகா போட்டோ எடுப்பாரு அப்படிங்கறதுல. கையில பிடிச்சி எடுத்துடலாம், தப்பு இல்ல. பரவாயில்லைங்க, அவருக்கு மட்டும் நம்பர் கொடுத்துட்டு போயிருங்க சரியா? நிலம் கேப்பை. என்னம்மா கேப்ப கம்புன்னு ஏதோ சொல்றீங்க? கேப்பை ஒரு டாக்டருக்கு தெரியாம இருக்க கூடாது. நிலஸ்கேப்பை படம் பிடிப்பதற்கு ட்ரைபாடு தேவை. தமிழ்ல சொல்லிட்டேன். ஓ, ட்ரைபாட்னா இங்கிலீஷ், ட்ரைபாடு பாடு தமிழ். தெலுங்குல எப்படி சொல்லுவீங்க? ட்ரைபாடு. ட்ரைபாடு. நிலப்பகுதியை புகைப்படம் எடுக்க முக்கொம்பு தேவை. முக்கொம்பு கருவி தேவை. உன்னையெல்லாம் கொம்பு உள்ள மாடு முட்டாம விட்டுருக்கு பாரு. முக்கொம்பு வேணுமா உனக்கு? ரெட்டை கொம்பு மாடு தான். நீங்களும் அப்படி பயந்த மாதிரியே திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறீங்களே, என்ன பிரச்சனை? கேமரா பாக்குறேன்ல, அப்படிதானே நல்லா இருக்கும். அடப்பாவி, அப்ப நீ போட்டோகிராஃபர்? இது வந்து வீடியோ, நான் சொல்றது கேமரா. ஓ அப்படியா? சமவெளி புகைப்படம் எடுக்க புகைப்பட தாங்கி வேண்டும். புகைப்பட கருவியை தாங்கி வேண்டும். புகைப்படம் அந்த கருவியை தாங்குதுல, அந்த கருவியை தாங்குதுல, அதுக்காக அது வேணும். நிலப்பரப்பு புகைப்படம் எடுக்க முக்கால் தாங்கி வேண்டும். முக்கால் தாங்கியா? என்ன முக்கால் தாங்கி? முக்கால்னா 3 கால். அத 3 கால் தாங்கின்னு சொல்லலாமே. சொல்லலாமே. சொல்லாமே. என்ன அதனால? இயற்கை காட்சியை புகைப்படம் எடுக்க ட்ரைபாடு 3 பாடு வேணும். 3 பாடு வேணும். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் போட்டோ எடுத்துருக்கீங்களா? இல்லைங்க, அந்த குடுப்பனை கொடுத்து வைக்கல. அந்த குடுப்பனை இல்ல, பாவம் பயவுலைக்கு அந்த குடுப்பனை இல்லாம போயிருக்குது. கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அந்த குடுப்பனை. ஓகே, எப்படி ஊர் சைட்ல தான் கேர்ள் ஃப்ரெண்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இங்க சர்ச் பண்றீங்களா? எங்க கிடைச்சாலும் பிரச்சனை, எங்க கிடைச்சாலும் பரவாயில்ல. நில சமவெளியை புகைப்படம் எடுக்க முக்காடு தேவை. அது தலையில போடுறது தானே? தம்பி, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் பாத்திமா தானே? அவரை மாதிரி எனக்கு அந்த குடுப்பனை இல்லை. இன்னும் நிறைய முக்காடு போட்டு சுத்துறேன்னு நினைக்கிறேன். அடிக்கடி பாக்குற வார்த்தை இல்ல, அதான். எங்க அப்பாடா முக்காடு போட்டுக்கோ, உங்க அண்ணன்டா முக்காடு போட்டுக்கோ அப்படின்ட்டு. இங்க இருக்க யாருக்குமே இந்த ஆன்சர் தெரியல. சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் தகுதியானவங்க, சரியானவங்க. வாங்க. அவ்வளவு தமிழ் தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு எனக்கும் நீங்க பாம்பே ஹீரோயின் மாதிரி பேசுறீங்க. ஓகே, லேண்ட்ஸ்கேப் போட்டோ எடுக்க ட்ரைபாட் வேணும். அததான் தமிழ்ல சொல்லணும். லேண்ட்ஸ்கேப் போட்டோ எடுக்க ட்ரைபாட் வேணும். இந்த பொண்ணு சொல்றதே பாருங்க, ட்ரைபாடு வேணும்ன்றதே சாப்பாடு வேணும்ன்ற மாதிரி சொல்லுது. மணி 2 மணி ஆயிடுச்சு. விடுங்க ராகேஷ், ஒரு பிஞ்சு குழந்தைய ஏன் இப்படி எல்லாம் கலாய்க்கிறீங்க? பாவம். நீங்க வெளியில வாங்க பார்க்கலாம். லேண்ட்ஸ்கேப்பை போட்டோ எடுக்க ட்ரைபாட் வேண்டாம். வேண்டாமா? ஏன் வேண்டாம்? கையிலே எடுத்துருவேன். கையிலே எடுத்துருவேன். கையிலே எடுத்துனேன், அப்படி எடுத்துருவேன். ஆமா, நைட்டு மட்டும் தேவைப்படும். நைட்டு மட்டும் தேவைப்படும் ட்ரைபாடு. புகைப்பட கருவி தாங்கி தேவை. இதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னேன்ல, ஃபாஸ்டா. ஓ, அதாவது மாடுலேஷன் டிஃபரன்ஸ். ராகேஷ், அதாவது ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. அவங்க ப்ரொஃபஷன் சம்மந்தமாக தான் நம்ம கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் அது தமிழில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, எவ்வளோ வருத்தமாக இருக்குது. நான் என்ன கொஷின் கேட்டிருந்தேன்னா, லேண்ட்ஸ்கேப்பை ஃபோட்டோ எடுக்க ட்ரைபாட் வேணும். இதுதான் நான் கேட்ட கொஷின். அதுக்கு சுத்த தமிழில் என்னென்னா, இயற்கை நிலக்காட்சியை புகைப்படம் எடுக்க முக்காலி தேவை. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டாங்க, நான் கரெக்டாக சொல்ல முடியல. ஓரளவு அது கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்காங்க. இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். லேண்ட்ஸ்கேப்னா இயற்கை நிலக்காட்சி, ட்ரைபாட்னா முக்காலி. ஓகேவா? அண்ட் நம்ம வந்து தமிழை வந்து நம்ம சென்னை லெவல்லையும் தமிழ்நாடு லெவல்லையும் மட்டும் வளர்த்துட்டு இருந்தால் பத்தாது. ஸோ வந்து நமக்கு கொஞ்சம் அடுத்தபடியாக டெல்லி லெவலுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். அதனால நம்ம அமுதசுரபியை திரும்பி கூப்பிட போகிறோம். இயற்கை நிலக்காட்சியை புகைப்படம் எடுக்க புகைப்படம் எடுக்க. உடைப்பகம் இல்லையம்மா, புகைப்படம். புகைப்படம் இல்லம்மா, புகைப்படம் எடுக்க முக்காலி தேவை. ஓகே, கிளாஸ். Thank you.
அதாவது சரண்யா, இன்னைக்கு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறது லெஜெண்டரி கேமராமேன்ஸ் எல்லாருடைய ஆரம்ப கட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபிலேருந்து தான் அவங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேனாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ராகேஷ், கேமராமேன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேமரா விமன்ஸும் நிறைய பேர் வர போகிறாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பக்கம் வேற ஒருத்தங்க இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, எந்த கேமராமேனை பார்த்து உங்களுக்கு அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது? ரொம்ப வியந்து நீங்கள் பார்த்த கேமராமேன் யார்? பிசி ஸ்ரீராம் சாரோட ஒர்க் ஒரு படத்துக்கும் எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணி புதுசாக பண்ணுறாரு. ஸோ அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு கேமரா விமனா, எந்த ஒரு கேமரா விமனை உங்களுக்கு பிடிச்சது? ராதிகான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவங்களோட ஒர்க்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சித்தார்த். இவரை தெரியாதா? இவர் தான் நம்ம ராஜமௌலி பாகுபலி படம் எடுத்தார் இல்லையா, லைட்டாக அவர் ஜாயின். ஆமாம்ல, அவர் மாதிரியே இருக்காரு. படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. பப்ளிக் லெவலில் சொல்லாதீங்க. நீங்கள் எந்த கேமராமேனை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனீங்க? ரீசெண்டாக கிரிக்கெட் ஃபாலோ பண்ணச்சு. ரீசெண்டாக ஃபிலிப் ப்ரௌன் ஒருத்தர் இருக்கார். ஸோ ஜென்ரலி ஹிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் நான் ஜென்ரலாக. ராகேஷ், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கல்யாண வீட்டில் கேமராவை சுற்றி எடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கேமரா இல்லை ஃபோட்டோஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்னே தெரியுது. ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இந்த செக்மெண்ட் தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்னா, எவர் சில்வர் பிளேட்ல சாப்பிட்றத விட சில்வர் பிளேட்ல சாப்பிட்றது நல்லது. எப்பயும் வெள்ளி பிளேட்ல சாப்பிட்றத விட வெள்ளி பிளேட்ல சாப்பிட்றது நல்லது. ஏராஜா, உனக்கே வந்து இது நியாயமா இருக்கா? எவர்னா எப்பயும், அப்படியே தமிழ்ல மாத்திட்டீங்க. அவ்வளவுதான். அறிவாளியா? இவர் சொல்ற பதிலை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தாக்கா இவர் வந்து தெளிவாக தான் பேசுறாரா இல்லை லைட்டாக இந்த மாதிரியான்றது இருக்கும். செம்பு பாத்திரத்தில் சாப்பிடுவதை விட வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடலாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு இரும்பு சத்துன்றதை கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன செம்பு சத்துன்னு ஒன்று இருக்கு, அந்த செம்புல சாப்பிட்டாக்கா உடம்புக்கு நல்லது. இல்ல பிரதர், அதுல ஏதாவது சத்து இருக்குமா இருக்கும் நமக்கு தெரியாம. சரி, நீங்க ஏன் கண்ணாடி போட்டிருக்கீங்க? மெட்ராஸ் ஐமா, அதனால தான் கண்ணாடி போட்டுக்கிறேன். போட்டோ எடுக்கிறதுக்கு கண்ணு முக்கியம். வேணா பாக்குறியாமா? அது உங்க காலேஜ்ல உங்க இன்ஸ்டியூட்ல வேற நிறைய அழகான பொண்ணுங்க இருக்கு. எங்க இன்ஸ்டியூட்ல பொண்ணுங்களே கிடையாது, நாங்க 2 பேர் மட்டும்தான். ஒரு பொண்ணே இந்த இன்ஸ்டியூட்ல பொண்ணுங்களே இல்லை அப்படின்னு சொல்றது பார்த்தாக்கா டவுட்டா தான் இருக்குது எனக்கு. வெள்ளி பூச்சி தட்டுல சாப்பிட்றத விட பூச்சி தட்டுல பூசுறது, வெள்ளி பூச்சி தட்டுல சாப்பிட்றத விட வெள்ளி தட்டுல சாப்பிட்றது நல்லது. இந்த ஈயம் பூசுறது அதே மாதிரி தான். அது எதுவும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் எதுவும் பண்ணல, அதெல்லாம் பண்றது கிடையாது. கேள்விப்பட்டதுனால சொல்றேன். எவர் சில்வர் பிளேட்ல சாப்பிட்றத விட சில்வர் பிளேட்ல சாப்பிட்றது நல்லது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டவுட்டா இருக்கு, செகண்ட் ஹாஃப் மட்டும் சொல்றேன். நீங்க என்னமா சினிமா படமா பாக்குறோம்? வெள்ளி தட்டுல சாப்பிடுறது நல்லது. ஓ, இது ரொம்ப கஷ்டமான ஆன்சர்டோ. இத வந்து அக்கா வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. எவர் வெள்ளி தட்டுல சாப்பிடுறத விட வெள்ளி தட்டுல சாப்பிடுறது நல்லது. அது என்னம்மா எவரு வெள்ளி? தெலுங்கு வாலா மீரு? ஆடி வெள்ளி ஆவணி வெள்ளின்ட்டு மைக் வாங்குறீங்களா இல்ல குடுக்குறீங்களா? இல்லம்மா, நான் உனக்கு வந்து இப்படி ஏதுவா நிக்க வைக்கிறேன். இப்ப பேசலாமா? முடிஞ்சுச்சு, முடிஞ்சு அவ்வளவுதான். பொண்ணுக்கு அதுக்குள்ள ஒரு தள்ளாட்டமே வந்துடுச்சு. தமிழ் தெரியாதுங்க. இத்தனை நேரம் என்னப்பா லாங்குவேஜ் பேசிட்டு இருந்த? எவர் சில்வர்னா பித்தளை தானே. பித்தளை தட்டுல சாப்பிட்றத விட வெள்ளி தட்டுல சாப்பிட்றது நல்லது. வெயில் அதிகமா சுத்தாத, சரியா? கருத்துரு வரஜா. ராகேஷ், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு இது வந்து இவரு தான் கரெக்டான ஆளு. இப்ப வரும் பாருங்க ஆன்சர். வாங்குங்க. ரெடியா சொல்ல போறேன். கண்டிப்பா சொல்லுங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. ரெடியா சொல்ல போறேன். சாப்பிடுவது நல்லது. என்னமா அது வெறும் காத்துதான் வந்தது? இல்ல, நமக்கு சோறுன்னு ஒண்ணு கிடைச்சாலே போதுமே, அது எதுல சாப்பிட்டா. தம்பி என்ன சொல்ல வராப்புல அப்படின்னாக்கா, நீ எந்த தட்டுல வேணா சாப்பிடு, ஆனா சோறுன்னு ஒண்ணு தின்று. இதுல வந்து சித்ரா தேவி பிரியாவி நின்னிசை மலையில் நுழைய தயாரா? இங்க இல்ல எல்லாருக்குமே அப்படிதானே. எதுல சாப்பிடுறீங்க? இல்ல ஆரஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களா? ராகேஷ், ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? இல்ல, பசங்களுக்கு ஒவ்வொரு மெட்டல் பேர் தெரிஞ்சிருக்குது, அதனால வரிசையா சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து காப்பர் பிளேன்னு பித்தளைன்றாரு, ஒருத்தர் செம்புன்றாரு, இவர் அலுமினியம் வந்திருக்காரு. இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இங்க வச்சா கேட்காதுமா, இங்க வச்சு பேசணும். இங்கே தானே? ஓகே. எனக்கு தெரிஞ்சு நான் வாழையில தான் சாப்பிட்றது பழக்கம் எங்கே போனாலும். அதனால வெங்கல தட்டில் சாப்பிட்றத விட வெள்ளி தட்டில் சாப்பிட்றது நல்லது நான் நினைக்கிறேன். இதா வந்துருச்சுல்ல அடுத்த மெட்டலு. அதாவது நம்ம ஃப்ரெண்டை பார்த்தாக்கா நம்ம பாகுபலி படத்துடைய டைரக்டர் ராஜமௌலி அவருடைய லுக்லயே இருக்கிறாரியா. எனக்கு ஒரு டவுட், எவர் சில்வர் தமிழ் தானே? எவர் சில்வர் தமிழா? இதுதான் பாகுபலி படம் தெலுங்குல எடுக்காதன்னு சொன்னா கேக்குறியா?
தட்டு Okay. இல்ல சாப்பிடுறது எல்லாருக்கும் தெரியும். வெள்ளி தட்டு Okay. இல்ல சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஓகே நீங்க சாப்பிடாம இருந்தாலும் நல்லதுதான். ஓகே இதுல ஆன்சரே வரலையேப்பா ஏப்பா நீங்க ஈயம் தட்டுல சாப்பிடுறத விட வெள்ளி தட்டுல சாப்பிடுறது நல்லது. நீங்க இப்படி சொல்லிதான் ஏற்கனவே நிறைய ஈயம் பூசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராகேஷ், தகரத்தையும் இரும்பையும் தவிர எல்லா மெட்டலையும் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, எவர் சில்வர் பிளேட்டில் சாப்பிட்றத விட சில்வர் பிளேட்டில் சாப்பிட்றது நல்லது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா, நிலை வெள்ளி தட்டில் சாப்பிடுவதை விட வெள்ளி தட்டில் சாப்பிடுவது நல்லது. சரியா? எவர் சில்வர்னா நிலை வெள்ளி. கொஞ்சம் யோசிச்சோம்னா நம்ம பிடிச்சிருவோம். யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே எப்பவுமே வெள்ளி, அது வந்து நிலை வெள்ளி. ஓகேவா? ஈஸியான ஆன்சரு, கொஞ்சம் நம்ம யோசிச்சோன்னா பிடிச்சிடலாம். தமிழில் ரொம்ப அழகழகான வார்த்தைகள் இருக்கு, அதை தேடி தேடி இனி வந்து படிங்க. சரியா? பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவுக்குழந்தை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஆம்பிஷன்ஸ் 4 ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் தான் இருக்கோம். ராகேஷ், பசங்களாம் வந்து படித்து ரொம்ப கலைச்சு வந்திருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டுன்னா கூட கிளாஸில் உட்காரும்போது தூக்கம் தான் வரும் இல்லையா? கண்டிப்பாக படிப்புன்னு வரும்போது பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தூக்கம் வரும். ஸோ அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணுறக்காக நம்ம இந்த செக்மெண்ட் கொண்டு போக போகிறோம். டேரெக்டாக செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். அதாவது பசங்களை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, நம்மளை பசங்க ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்த்து. ஓகே, இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறும். இந்த செக்மெண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரியா? நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதோட அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கான அந்த வார்த்தை முக முன்னிலை. கார்த்திக், ஏன் தெரியுமா உங்களை முன்னாடி கூப்பிட்டேன்? எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து தூங்காத மாதிரியே நடிக்கிறதுக்காக பசங்க சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு இருப்பாங்க. நான் கேள்வி கேட்கும்போது நீங்கள் அப்படி தான் தலையாட்டினீங்க. திருதுப்புன்னு மைக்கை கொடுத்தா என்ன பேசுறதுன்னு தெரியல. அம்மா, அப்பா, அப்படியாவது ஏதாவது பேசுங்க. என்னது மைக்கே? மைக்கா? மைக் தான். உங்கள் பேர் சொல்லுங்க. பிரேம். பிரேம். இந்த வட சென்னையை விட்டுட்டீங்க. வடசென்னை பிரேம். என்ன தொகுதி? ஆர்கே நகர். ஓ, செழிப்பமான தொகுதி. காடு வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். இல்லை, வீடு மட்டும். சரி சொல்லுப்பா, முக முன்னிலைன்னா என்னவா இருக்கும்? முக முன்னிலைனா மூஞ்ச முன்னாடி காட்டணும். மூஞ்ச முன்னாடி காமிக்கணும். ஏன் முன்னாடி காட்டு, பின்னாடி காட்டு? அது இல்ல பாஸ், அது வேற ஒரு விஷயத்தோட பேரா இருக்கு. அது என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் லுக். ஃபர்ஸ்ட் லுக். யாருக்கு அந்த லுக்கு? உங்களுக்கு தான். அதாவது ஃபர்ஸ்ட் லுக்கே நீ சரணியாக விட்டுருக்குற வரும்போது. உங்க பேர் சொல்லுங்க. பிரவஹிதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோ ஆஃப் வாட்டர். சூப்பர். அதாவது ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து கிளம்பி அப்படியே டைரக்டா வந்துட்டாங்க. ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு பல்ல புடுங்கிட்டு இருந்தாங்க. பல்லு வந்துட்டு இருக்கும்போது பாதி வழி அந்த மாதிரி நியூஸ் 7ல இருந்து ஷூட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பேஷண்ட் அப்படியே அனஸ்தீசியா கொடுத்து படுக்க வச்சுட்டு வந்துட்டாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, முக முன்னிலைன்னா என்னவா இருக்கும்? மூஞ்சிக்கு முன்னாடி. மூஞ்சிக்கு முன்னாடிதாம்மா. என்னம்மா முன்னாடி இருக்கு? கேமரா இருக்கு. அது நாங்க கொண்டு வந்தது. பொதுவா இந்த முக முன்னிலைன்ற வார்த்தையை எதுக்கு சொல்லுவாங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஹல்கா. ஹல்கா? ஹல்க்? நோ, ஐம் ஹல்கா. ஹல்கா, அந்த ஹல்க்ல இருந்து வந்த கா, ஹல்கா. எதனால உங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க? இட்ஸ் வெயிட்லெஸ் மீனிங் மீன்ஸ். அப்ப ஹல்க்னா வந்து வெயிட், ஹல்கானா வெயிட் இல்ல. எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்தா எந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கிற பாரு. பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று கத்து கொடுக்குறாங்க. சொல்லுங்க. வெயிட்லெஸ், சாரி, ஹல்கா. கண்ணாடி. 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 ஓ, முக முன்னிலைன்னா கண்ணாடியா? அப்புறம் ஏன் கண்ணாடின்னு தனியா பேர் வச்சிருக்காங்க? சொல்லு, மிரர்னு இங்கிலீஷ்ல சொல்லு. அப்போ முக முன்னிலைன்றது என்ன? அது வந்து பிரெஞ்சுல இருந்து வந்தது, உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க லக்ஷ்மண பெருமாள். நீங்க சொல்லுங்க. அதாவது காலையில இருந்து ஒரு 3-4 பேட்ச் நம்ம பார்த்துட்டோம். ஆனா ஒருத்தர் கூட கழுத்துல இப்படி கேமராவை தொங்க போட்டு நிக்கல. இவர் படிக்கிற பையனாமா, அதை சிம்பாலிக்கா சொல்றாரு. படிக்கிற போட்டோகிராஃபில படிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் கிளாஸ்ல போய் இவ்வளவு நேரம் என்னமோ பண்ணிட்டு இருந்த? கத்துக்கிட்டு இருக்கோம். கத்துக்கிறது வேற, படிக்கிறது வேற. முக முன்னிலை அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு 2 விஷயம் மைண்ட்ல ஓடுது. ஒன்று என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சியை முன்னாடி காட்டுறது. அதாவது சில பேர்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முன்னாடி போய் பயமுறுத்துவாங்க. மூஞ்சியை ரொம்ப முன்னாடி போய் பயமுறுத்துவாங்க. அத முக முன்னிலைன்னு சொல்லலாம். ஓகே. அந்த மாதிரி நீ எத்தனை குழந்தைய பயமுறுத்திருக்க? நிறைய பேர். பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா அலறிடும், தெரிச்சு ஓடுங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, எனக்கு செல்ஃபி அப்படின்னு தோணுது. ராகேஷ், எப்படி 2 பேரும் பக்கத்து கொடியில இருந்து சட்டையை ஒண்ணா திருடி போட்டு வந்திருக்கீங்க போல? கம்பெனி சீக்ரெட்லாம் வெளில சொல்லக்கூடாது. எப்படி 2 பேரும் பக்கத்து ஏரியாவா? நாங்க மேட்சிங் ஒரே ஏரியா தான், பக்கத்து வீடு தான், பக்கத்து கொடியில தான் எடுத்துட்டு வந்தோம். இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன டீச்சர், எல்லாம் உண்மையெல்லாம் புட்டு வைக்கினாரு உங்க பார்ட்னரு. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ஓகே, ஐ திங்க் ரிஃப்ளெக்ஷன்.
நம்ம ரிஃப்ளெக்ஷனை பார்க்கறது. அதாவது பிரீதா மேடம் வந்து இன்னும் கிளாஸ் எஃபெக்ட்ல இருந்து வெளியவே வரல. கொஸ்டினை நம்ம கேட்டா அவங்க ப்ரொஃபசர் மோடுக்கு போய் நம்மள திரும்ப கொஸ்டின் கேட்கறாங்க. இதுதான் இதுவா இருக்கலாம் இல்ல இதுதான் இருக்கும் அப்படின்னு. எப்ப ஆன்சர் பண்ணுவீங்க? தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு பாக்குற. ஏம்மா நீ வேற. அதானே முகமுன்னிலைனா நல்லதை முன்னாடி வச்சுட்டு கெட்டதை பின்னாடி வச்சுக்கதான். அதாவது அரவிந்தன் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு சாமியார் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஒரு தியான நிலையிலேயே வந்து அவர் பேசுகிறாரு. முக முன்னிலை என்பது அந்த வார்த்தையோட பக்கம் கூட யாரும் போறதுக்கு ரெடியா இல்லை. முக முன்னிலைன்னு தெரியாம சொல்லிட்டேன். இந்த மூஞ்சிக்கு முன்னாடி விட்டு நகர மாட்டேங்கிறாங்க. அந்த முக முன்னிலைன்ற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முக முன்னிலை இன்டர்வியூ என்பதற்கு தமிழில் தற்போது நேர்முகம் என்பதே பிரபலமாக வழங்கப்பட்டு வருகிறது. முக முன்னிலை என்பதே நேர்முகத்திற்கு பதில் பழைய அகராதிகளில் காண கிடைக்கிறது. ஸோ இப்போ இந்த முகமுன்னிலைன்ற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேலாவது இந்த மூஞ்சிக்கு முன்னாடி மூஞ்சிக்கு பின்னாடின்னு பேசாம உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அடுத்த வாரம் இன்னொரு காலேஜ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா, ராகேஷ் மற்றும்